ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆலியாவோட குட்டி விலாக். ஸோ இன்றைக்கி லன்ச் பண்ண என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸும் காடை குழம்பும் தான். நான் அந்த ரெசிபி தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஒரு மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், ரம்ப இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே ஒன்றாவே நான் கப்பில் போட்டு அதையும் இப்போ நான் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்க. ஆல்ரெடி நம்ம தயிர் புளிப்புக்கு ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் இப்போ ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும்தான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த காடையோட பீசஸ்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் நாங்கள் சேர்க்குற பட்டம் எங்களோட காயல் மசாலா ரெசிபீஸ் கூட சிமிலராக தான் இருக்கும் அதுவும். ஸோ நீங்கள் அந்த மசாலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நிறைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் உங்கள் வீட்டில் நீங்கள் அரைச்ச மிளகாய் தூள் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மசாலாஸ் போட்டோடனே நம்ம வதக்க வேண்டாம். அது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ வதக்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான காய் முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு எது வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சால்னாக்கு. ஆலியா சிம்மில் கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கோழி கொஞ்சம் எங்க ஆலியா காடை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்களோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.